ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கேப்சிகம் சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானது. ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பிடிசாக கட் பண்ணணும்னு தேவையில்லை, நார்மலாக கட் பண்ணால் போதும். இப்போ வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா காயட்டும். காய்ஞ்சதும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். அது நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா 1, வரமிளகா 2, இஞ்சி 2 துண்டு, பூண்டு 5 பல் சேர்த்துருக்கேன். அதையும் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டு இப்போ பழமாக தக்காளி 1 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதையும் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நமக்கு நல்லா வேகணும், அந்தளவுக்கு வதக்கினா போதும். நல்லா வதக்கிக்கோங்க. காரம் பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருந்தால் நீங்கள் வரமிளகா மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 சேர்த்துருக்கேன், சின்னதாக 1 சேர்த்துருக்கேன். இது தாராளமாக ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். இப்போ நான் செய்கிறது 4லேருந்து 5 பேர்த்துக்கு தாராளமாக சாப்பிட்லாம். அது சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் வந்து எல்லோ, ரெட் எது வேணால் நீங்கள் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து க்ரீனில் கேப்சிகம் நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதும் உப்பு வேணால் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சா கேப்சிகம் கொஞ்சம் நல்லா வேகும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சுக்கிறேன். அது நல்லா 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தான் நமக்கு நல்லா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், கேப்சிகம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால் இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு நல்லா வெந்திருக்கும் ஓரளவு கேப்சிகம். அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை, என்ன கருவேப்பிலைலாம் உங்கள் ஃப்ளேவர் வாசனைக்காக சேர்க்குறதாங்க தான். தேங்காய் ஒரு 2 பல் தேங்காய் நான் சேர்த்துருக்கேன், ரொம்ப நான் சேர்க்கலை. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிச்சிச்சின்னா வந்து எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றணும்னு தேவையில்லை. இதையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் திரும்பி 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். திரும்பி 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து கேப்சிகம் வெந்திருக்கும். நல்லா வெந்தால் தான் அந்த ஸ்மெல் நமக்கு கேப்சிகம் ஃப்ளேவர் வந்து வராமல் இருக்கும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆறட்டும். ஆறுனது இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அப்படின்னு அள்ளி போட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ வந்து நெய்வாக அரைச்சாச்சு. ரொம்ப நான் நெய்வாக அரைக்கல, கொஞ்சம் குறைந்து தான் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து தண்ணிலாம் கழுவி கொஞ்சம் நல்லா ஊற்றிட்டு இப்போ வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, அதை நல்லா பொரியணும். பொரிஞ்சது கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், அதனால் தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாம். லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ சுவையான கேப்சிகம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.